கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போறோம்னா வின் வின் லாட்டரி கெஸ்ஸிங் 01/7/2024 ஜூலை மாதம் முதல் நாளுக்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். வின் வின் லாட்டரிக்கான ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கோட தான் உங்களை மீட் பண்ண போறோம். வின் வின் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அக்ஷயா லாட்டரி ரிசல்ட்டை மட்டும் ரிவீல் பண்ணிட்டு வந்துருவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் என்ன மெம்பரை ஜாயின் பண்ணலாம், வேமா மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் டெய்லி வந்துட்டு இருக்கு. அதை வந்து நீங்க வீடியோவோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்க நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். நம்ம அக்ஷயாக்குரிய ரிசல்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 027 நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸில் மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 012 இப்படி கொடுத்துருந்தோம். இதில் 1க்கு பதில் இங்கே 7 வந்துருந்துச்சுன்னா 027 ஒரு 3 டிஜிட் பாக்ஸு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னாக இருந்திருக்கும். எனிவேஸ் இதில் 012 நம்ம கெஸ்ஸிங்கில் 012 தான் வந்துச்சு. ஏபிஎஸ்சி பிசிலையுமே பார்த்தோம்னாலும் ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இதில் 02 வச்சுருக்காங்க இல்லையா, நம்ம 20 இப்படி வந்துருச்சுங்க நண்பர்களே. இந்த 20 இப்படி வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னை நம்மளே தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு. 02 01 இப்படி வச்சுருந்தோம். பட் ஆனால் இவன் 027 அதாவது 0207 இப்படி முடிச்சிட்டான் ஓரளவுக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய ஆல்போர்டு எப்பயும் போல எது வின்னிங் தாங்க. அதில் எந்த ஒரு குறைகளுமே கிடையாது. ஆல்போர்டு எப்பயும் போல 2 பாஸ் ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டு இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாதத்தின் முதல் நாளான ஒரு வின்வின் லாட்டரி கேசிங்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கேசிங்கை தான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கேசிங்கை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் மூணுலையும் ஒவ்வொரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் டைப் பண்ணி அவங்களுக்கு யாருக்கெல்லாம் வின்னிங் இருக்கோ அவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான தரமான ஒரு ஹையஸ்ட் மெம்பர்ஷிப் பேக் உங்களுக்கான ஒரு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதாவது மந்த்லி ஒரு 10 பேருக்கு. ஓகேங்களா? நம்மளால முடிஞ்ச ஒரு சேவைகளை பண்ணுவோம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 0 இறங்கியிருக்கு. அதாவது ஏ போர்டு 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் பவர் அண்ட் ஃபிளிப் நம்பரான ஒரு நம்பர் 4 4க்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 7க்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது ஏ போர்டு இந்த 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? அடுத்து ஃபைனல் நமக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட் 1, அதாவது 471 நம்ம ஏ போர்டு கேசிங்ல முக்கியமா 0 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதுல 3 நம்பர் இதுதான். இந்த வீடியோ யாருக்குன்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு தனியா இண்டிவிஜுவலா பாக்குறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. உங்களுக்கான அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த இதுல வரும். அதாவது இந்த வீடியோலயே அடுத்தடுத்த செகண்ட்ஸ் நொடிகள்ல உங்களுக்கான ஒரு வீடியோ வரும். இது ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஏபி, ஏசி, பிசி 3 டிஜிட் பாக்ஸ் அண்ட் ஃபைனலா ஆல் போர்டு. ஒரு கேமிங்க்கு ஏற்ற ஒவ்வொரு பார்ட்டா உங்களுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸிங் ஏ போர்டு 0 வச்சு வந்து கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஏ போர்டு 0 வச்சு 4, 7, 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸிங். ஓகேங்களா? உங்களுக்கு வேற ஒன்று கன்ஃபார்ம் கெஸிங் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பி போர்டுக்கான ஒரு கெஸிங்கை தான் பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் உங்களுக்கு இருக்கு, எப்படி ப்ளே பண்ணணும்னு பார்த்துட்டே வாங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது பி போர்டு 2. இந்த பி போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர். பி போர்டு 2நாலே நமக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே கெஸ்ஸிங் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 5 தாங்க. 5க்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது 2 பி போர்டுல 2 வந்துச்சுன்னா நமக்கான ஆட்டம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் நண்பர்களே, 5 தான். 5க்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. அதாவது 5, 3 அப்படி இல்லாத பட்சத்துல 9க்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகேங்களா? 9க்கு 5, 3, 9 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸிங்னே சொல்லிக்கலாம். பி போர்டு 2 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு 5, 3,
9 ஓகேங்களா. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு சீபோர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது ஒரு சீபோர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சீபோர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. சீபோர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் நம்ம கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 6. அதாவது 7ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் 6 அந்த ஒரு சேம் கண்டென்ட் இந்த இதில் தான் நம்மளுக்கு இறங்கும். 6 தான் இறங்கும் ஓகேங்களா. அதன்படி நான் சொல்றேன் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. அதுவும் இல்லாத பட்சத்தில் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான கெஸ்ஸிங் 1 தான். 631 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு நம்ம சொல்லிக்கலாம். சீபோர்டு 7 வச்சு இந்த பார்த்துக்கிட்டீங்கன்னா சீபோர்டில் 3 கொஞ்சம் பெண்டிங்கா இருக்கு ஓகேங்களா. அதனாலதான் ஓகேங்களா. சீபோர்டு 7 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6, 3, 1 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஓரளவுக்கு சீபோர்டு ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் 3 எடுத்து 3 டிஜிட் பாக்ஸா நம்ம சேனல்ல கமெண்ட் பாக்ஸ்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. உங்களுக்கான ஒரு வின்னிங் நம்ம சேனல் சைடு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம். ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்க்க போறது வின்மின் லாட்டரிக்குரிய இந்த 0 to 7 இருந்து நம்ம எடுக்க போறோம் ஓகேங்களா. அதுல ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான முக்கியமான ஃபர்ஸ்ட் நம்பர் 84 ஓகேங்களா. 84 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். செகண்ட் நம்பர் 85 அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 9113 ஓகேங்களா. 84 85 9113 36 அடுத்து ஃபைனல் நமக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 03 ஓகேங்களா. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல நம்ம ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். நம்ம வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்ல நமக்கான ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்ல 84 85 91 13 36 03 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணாதவங்க மறந்துடாதீங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போறது இப்போ ஓரளவுக்கு ஏபிசிபிசி பார்த்துட்டீங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதையும் நம்ம மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பக்காவாக விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிப்ளை உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஓரளவுக்கு ஏபிஎஸ்சிபிசி பார்த்தாச்சு. ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இதுவே ஓரளவுக்கு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல் என்ன பாருங்க. 3 டிஜிட் பாக்ஸ் அடுத்து ஹைலைட்டான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. இதுதான் நம்ம ஹைலைட்டு நம்ம என்னன்னா 3 டிஜிட் பாக்ஸும் ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம வீடியோலயே. தொடர்ந்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போறது வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான வரக்கூடிய ஒரு நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ் வின்வின் லாட்டரிக்குரிய 3 டிஜிட் பாக்ஸ்ல நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 485 ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 243 ஓகேங்களா. 243 485 and 243 051 ஓகேங்களா. 051 அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 482 அதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 357 மறுபடியும் சீபோர்ட்ல 7 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மறக்காம 3 டிஜிட் பாக்ஸா யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 125 ஓகேங்களா. 125 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல 125 இதான் ஓரளவுக்கு நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா வின்வின் லாட்டரி 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் 485 243 051 482 357 and 125 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு நம்ம சொல்லி ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்ல நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு
நம்பர் இதுதான். இதை மேக்ஸிமம் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கூட யூஸ் பண்ணலைனாலும் அப்படியே எடுத்து ராவாவது எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கேசிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கேசிங், ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு வின்னிங்கை தான் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு முயற்சி பண்ணி எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம். ஓரளவு ஏசி பாஸ் ஆகுது, இல்லை பிசி பாஸ் ஆகுது, இல்லைன்னா ஏபி பாஸ் ஆகுது. இந்த மாதிரி மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த மாதமாவது ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி நம்ம இந்த மந்த்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாம் உங்களுடைய ஆதரவுனாலையும் சப்போர்ட்னாலையும், ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வின்வின் லாட்டரி கேசிங்குரிய ஒரு ஆல்போர்டுக்கான ஒரு கேசிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க, ஃபுல்லாக உங்களுடைய லைக் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க நண்பர்களே. அடுத்து பார்க்க போகிறது ஆல்போர்டுக்கான ஒரு கேசிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆல்போர்டு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டு கேசிங்கில் நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இந்த 027 வச்சும் நம்ம ஜூலை 1ஆம் தேதிக்கு எதிர்பார்த்து அதுக்குரிய ஒரு கெஸிங்க தாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு கணிப்புகளுக்கான ஒரு வீடியோ தான். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 4. ஃபர்ஸ்ட் நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4. அது இல்லாத பட்சத்தில் 8, 4 இல்லைன்னா 8, அதுவும் இல்லாத பட்சத்தில் ஃபைனலாக நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3. இதில் 3 நம்பரும் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 2 நம்பராவது பாஸ் ஆகும். அதனால் மறக்காமல் மேட்ச் பண்ணி பக்காவாக பார்த்து விளாடுங்க. இதையே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாகவும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் சேனல் தான். ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. இந்த 483 பக்காவாக பார்த்து சூப்பராக ப்ளே பண்ணிங்க. இதான் 483. நம்ம 1/7/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்குரிய ஒரு ஆல்போர்டு கெஸ்ஸிங் தான், ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் எம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான லாட்டரி மட்டுமே. டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிற்கான வீடியோ மட்டுமே. மற்றபடி இது கணிப்புகளுக்கான வீடியோ மட்டுமே. இங்கே கேப்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூப்க்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.